எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் அலோவ் பிலவ் ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. பார்க்கலன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கோல்டு கலரில் இருக்கிறது வந்து அலோவ் ப்ளவுஸு, பிளாக் கலரில் இருக்கிறது நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இப்போ இந்த அலோவ் ப்ளவுஸ்க்கும் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட வராமல், அப்படியே அலோவ் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து அக்யூரேட்டாக வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சின்ன மிஸ்டேக் கூட வரவே வராது. ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அப்படியே ட்ரேசிங் பண்ணி அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% எந்த ஒரு மிஸ்டேக்குமே வரவே வராது. ஒரு பாயிண்ட் மிஸ்டேக் கூட வராது. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து நம்ம இதை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கீழே ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பேலன்ஸ் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இந்த 2 டாட்டும் வந்து நம்ம வந்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதை வந்து நான் அளவெடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச் வந்து நான் பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த பேக் பார்ட் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அலோவ் ப்ளவுஸில் உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இதையும் வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பார்ட் பேக் பார்ட் இது ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்காது. இதோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்திருக்காது. ஸோ நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கீழே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த டாட் வந்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டாங்க, இது ஏன் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் விடுறீங்க அப்படின்னு. இப்போ நம்ம மடித்து தைச்சோம் இல்லையா, அப்போ தைக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுருந்தால் தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணிவிட்டு அலோவ் ப்ளவுஸோட பேக் பார்ட்டும் இந்த பேக் பார்ட்டும் உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம மேலே வந்து கோல்டு கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளோட அலோவ் ப்ளவுஸு. பிளாக் கலரில் கீழே இப்போ நம்ம தைச்சோம் இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட இந்த சைடு ஸ்டிச்சும் இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இது ரெண்டுமே வந்து பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா அந்த கட்டிங் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பார்த்து மைனூட்டாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணோம். அதே மாதிரி இந்த சென்டரில் அலோவ் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அக்யூரேட் அளவு கொஞ்சம் கூட சேஞ்சே இல்லாமல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சேம் டாட்டு. இப்போ நான் அந்த டாட்டும் ஒன்ஸ் வந்து மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ அலோவ் ப்ளவுஸில் 4 இன்ச் அளவுக்கு வந்து நம்மளுக்கு டாட் வச்சுருக்காங்க. அதே தான் வந்து இப்போ நான் இப்போ தைச்சிருக்கேன் இல்லையா, அதுவும் வந்து 4 இன்ச் தான் வந்து இருக்குது. ஓகே, எதுவுமே மாறவே மாறாது. நம்ம ட்ரேசிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் மாறவே மாறாது. இருந்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக நான் வந்து இதை அளவெடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ டாட்டும் வந்து கரெக்டாக இருக்குது. டாட்டுக்கு இடையில் டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட இந்த பேக் பார்ட் வந்து பக்காவாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஹைட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அலோவ் ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை வந்து மேலே வச்சு ஹைட் நான் செக் பண்ணுறேன். நம்ம ஸ்டிச் பண்ணதில் ஷோல்டர் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கும். அதுக்காக ஷோல்டருக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் நம்மளதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. இதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, நம்மளோட இப்போ இந்த 2 ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒன்று நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், இன்னொன்று வந்து அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் டாட் வந்து பிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட இந்த சைடு டாட், அதுக்கப்புறம் ஆர்மோல் டாட். ஆல்ரெடி வந்து இது ரொம்ப அக்யூரேட்டாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்ஸ் இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட அலோவ் ப்ளவுஸை வச்சு நான் இது உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன். அப்போ பாருங்கள், ஆஸ் யூஷுவல் வந்து அலோவ் ப்ளவுஸில் இருக்கிற ஒரு சின்ன அளவு கூட வந்து மாறி இருக்காது. அக்யூரேட்டாக வந்து வந்திருக்கும். ஓகே,
இது கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து இதை கட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து நான் அளவு ப்ளவுஸ் வச்சு இதை வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின் டாட்டோட அளவு வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 இன்ச் இருக்கா, ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் பாருங்கள் அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒன்ஸ் வந்து இது செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட இந்த சைடு டாட்டோட அளவு வந்து 3 இன்ச் இருக்குது அளவு ப்ளவுஸில். இப்போ நம்ம தச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணலாம். அதுவும் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்மோல் டாட்டும் வந்து 3 இன்ச் தான் இருக்குது. அந்த 3 இன்ச்சை வந்து நான் வந்து இப்போ நம்ம தச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். எதுவுமே மாறாது, அப்படியே பக்கா அக்யூரேட்டாக வரும். பட் இது நல்லா அந்த கட்டிங் வந்து பெட்டராக பண்ணால் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் இந்த நெக்கிலேருந்து இந்த டாட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன்ல, அதுவே எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்மளோட இந்த டாட்டு கீழே இருக்கிற அளவு நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோம், அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மெயின் டாட்லேருந்து இதோட அளவு வந்து 2.5. பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டாட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெயின் டாட்லேருந்து நம்மளோட சைடு டாட் வரைக்கும் 1 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம தச்சதில் வந்து சேம் 1 இன்ச் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆர்மோல் டாட், மெயின் டாட்லேருந்து ஆர்மோல் டாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச் இருக்குது. நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அதுவும் வந்து அக்யூரேட்டாக வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பீஸ் தச்ச மாதிரி இன்னொரு பீஸும் வந்து தச்சிக்கலாம். அடுத்தடுத்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் தச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பட்டி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 2 பீஸ் தான் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து அந்த பட்டி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும்ல, அதனால் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் இன்னொரு 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் மெஷர்மெண்ட் மாறாமல் இன்னொரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி இந்த பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த 2 பீஸ் இருக்கு இல்லையா, ஒரு பீஸ் வந்து நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ்க்கு அடியில் வச்சுட்டு ப்ளவுஸ் பீஸை சென்டரில் நடுவில் வந்து வர மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ப்ளவுஸ்க்கு மேலே வைக்கணும். ஓகே, இப்போ இது 3த்தையும் சேர்த்து நம்ம வந்து தைக்கணும். அடியில் ஒரு பீஸு, நடுவில் ப்ளவுஸ் பீஸு, மேலே வந்து அந்த பட்டி பீஸ் மறுபடியும். ஓகே, இதை வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை தச்சிட்டே வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டை மட்டும் வந்து மேலே வந்து சைடாக வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுறணும். இதோடு சேர்த்து தைக்காமல் இப்படி மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பட்டி பீஸ் வச்சு தைக்கணும். இது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி டாட்டோட மெஷர்மெண்ட் எடுத்தோம் அந்த மாதிரி இப்போ நம்ம தைக்கிற ப்ளவுஸை வேறு யாராவது மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, அதுக்கு யூஸ் ஆகணும் இல்லையா. அதுக்காக தான் இந்த டாட்டை வந்து மேலே வந்து லைட்டாக தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ப்ளவுஸ் வேறு யாருன்னா தைக்கும்போது அவங்களுக்கு அந்த டாட் மெஷர்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். அடியில் வந்து ஒரு பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து மறைக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இது மறைஞ்சிரும், அதனால தான் இந்த மாதிரி வச்சு தைக்கிறோம். இப்போ வந்து இந்த பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை பேக் சைட் திருப்பினோம் அப்படின்னா நம்ம மேலே தூக்கி விட்டோம் இல்லையா, அந்த டாட் வந்து இருக்கும். ஸோ வேறு யாருன்னா இந்த ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டாட் மெஷர்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணோம் அந்த மாதிரி அவங்க மெஷர் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான், நம்ம இந்த பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே அப்படியே வந்து நம்ம டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம என்ன ஷேப்பில் தைச்சோமோ அது மேலேயே டாப் ஸ்டிச் போடணும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட இந்த ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த டாட் எல்லாம் ஆல்ரெடி வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். பட் இந்த பட்டி சைட் செக் பண்ணல இல்லையா, அதை பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ கீழே நம்ம வந்து
இந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம மடித்து வந்து தச்சிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பார்ட்டும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்னொரு பக்க பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து தச்சிக்கலாம். இந்த 2 பீஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயின் வந்து பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒன்ஸ் வந்து நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த 2 ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நெக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணலாம். ஃபேப்ரிக்கு நேராக வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணக்கூடாது, அது கிராஸ் பீஸ் கிடையாது. கிராஸாக வச்சு நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும். இதுதான் வந்து இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணணும், அதுதான் வந்து கிராஸ் பீஸு. ஸோ வந்து நான் ஸ்கேலில் வந்து கிராஸாக வந்து முதல்ல லைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு 1 இன்ச் கூட போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுதில்ல, இழுத்தம்னா எக்ஸ்பேண்ட் ஆகுதில்ல, அந்த பக்கம் கிராஸ் பீஸ் அந்த மாதிரி வெட்டணும். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி தனித்தனியாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ஃபேப்ரிக்லேயும் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா எல்லா பீஸும் வந்து நல்லா நீளமாக அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஒரே பக்கமாக ஸ்டிச் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் எல்லாமே ஒரே பக்கமாக வர மாதிரி நான் அந்த கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸ் வச்சு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம இந்த கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ எல்லா சைடும் வந்து நல்லா நாச் கொடுத்துக்கலாம் சுற்றி. அப்போ தான் வந்து நல்லா திரும்பும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த நெக் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம நாச் வந்து கொடுத்துக்கிறோம். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, இவ்வளோ பெரிய ஃபேப்ரிக் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதையும் வந்து கட் பண்ணி குட்டியாக்கிக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து இதை ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி நெக்கோட ஷேப்க்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு முறை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு டைம் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாகவுமே நெக்கோட ஷேப்க்கு வந்து தைக்கணும். ஓகே, நெக் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஊக்பட்டி ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஊக்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கிளாத் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த கிளாத் வந்து நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து
வித் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இதை. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே வச்சு ஊக்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது ஒன் சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, இதை அப்படியே மடித்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக் அப்படியே திருப்பி நான் வந்து மடித்து பின்னாடி சைடாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் ஊக்பட்டி. இந்த ஊக்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒன்ஸ் வந்து இது கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா, நம்மளோட அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ செம்ம அக்யூரேட்டாக இருக்குது. ஊக்பட்டி வந்து ஃபினிஷ்டு. இப்போ வந்து அந்த ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து நான் ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து 2 இன்ச் இருக்குது. இது உங்களுக்கு வேணால் நீங்கள் 2.5 கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அடியில் வச்சுட்டு ப்ளவுஸ் பீஸை வந்து அதுக்கு மேலே வைக்க போகிறேன். ஓகே, மேலே வச்சு ஃபுல்லாக ஒரு நீட்டாக ஒரு ஸ்டிச். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது மேலே வர மாதிரி நான் இப்போ எப்படி மடிக்கிறனோ அந்த மாதிரி மடித்து இந்த ஐப்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா மடித்து உள்ளே தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐப்பட்டியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஊக்பட்டி ஐப்பட்டியெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்பவும் போல தான் நம்ம வந்து இந்த சென்டர் ஒன்றா வச்சுட்டு பாடி பார்ட்டோட ஆஃப் ஸ்லீவோட ஆஃப் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம பாடி பார்ட்டோடு அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டர் ஒன்றா வச்சுட்டு நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை திருப்பி சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். லென்த்து முதல்ல பார்த்துக்கலாம். லென்த்து 12 இன்ச் அளவு ப்ளவுஸில் இருக்குது. இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். அதுலேயும் வந்து லென்த்து 12 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வேஸ்ட் வந்து 14.5 இருக்குது வேஸ்ட்டு. நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக செக் பண்ணணும். சென்டர் கரெக்டாக இருக்குது. இந்த டாட் எல்லாம் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ பேக் பார்ட் வந்து சூப்பர். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி இந்த டாட் எல்லாம் இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டோம், பட் நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று செஸ்ட்டு, அது செக் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வந்து 17 இருக்குது செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு. ஸோ ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு மெஷர் பண்ண தான் இந்த செஸ்ட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பேக் பார்ட்டில் வந்து செஸ்ட்டு 17 வந்து அதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐப்பட்டி சைடு வந்து நம்மளுக்கு ஒன் சைடு வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து 7 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நம்மளோட ப்ளவுஸும் அளவு ப்ளவுஸும் இப்போ இதில் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா ஃப்ரண்ட்டு வந்து பாயிண்ட் லென்த்து இது ரொம்ப மஸ்ட்டு.
ஸோ ஃப்ரண்ட் பாயிண்ட்லேருந்து வந்து 7.5. இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கும் வந்து கரெக்டாக 7.5 வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஊக்பட்டி சைடு வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்துக்கலாம். ஊக்பட்டி சைடு வந்து அதுவும் 7 தான் இருக்குது. அதே வந்து நம்மளும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு, ஃப்ரண்ட்டு செஸ்ட்டு வந்து 8 ஓகே 8 inches. இதை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து பார்க்கணும். ஓகே, ஸோ 8 inches இருக்குது. நாமளும் வந்து ஆல்ரெடி 8 inches தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுவும் வந்து ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு நம்ம வந்து இந்த ஐப்பட்டி சைடு வந்து ஒரு வாட்டி வந்து செஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐப்பட்டி சைடும் வந்து செஸ்ட்டு வந்து அதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த ஐப்பட்டியை வந்து விட்டுட்டும் வந்து நம்ம செக் பண்ணலாம், இல்லை சேர்த்தும் செக் பண்ணலாம். ஆனால் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ப்ளவுஸ்லேயும் வந்து இது ஓகே. இப்போ வந்து நம்ம சைட் ஜாயிண்ட் வந்து 2 சைடும் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஆர்ம் ரவுண்டு மெஷர்மெண்ட்டும் ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து சைட் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம வந்து செக் பண்ணுற மெஷர்மெண்ட்டு தான். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு அளவெடுத்து காமிச்சேன் இல்லையா, இதுதான் வந்து இந்த டாட்டோட ஹைட்டு, டாட்டோட டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் வேஸ்ட்டு, செஸ்ட்டு, இதெல்லாம் தான் ரொம்ப மஸ்டான இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகள். ஓகேவா? இந்த வேஸ்ட்டு ரவுண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு இதெல்லாம். ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு. இப்போ நான் ஒன்ஸ் வந்து ஒரு டபுள் செக் கூட பண்ணிக்கிறேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃபைனலாக வேஸ்ட் ரவுண்டு ஓவராலாக மொத்தமாக சேர்த்து எவ்வளோ இருக்குன்ட்டு ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கலாம். அது வந்து சேஃப் கூட. ஸோ இந்த வீடியோவில் வந்து அளவு ப்ளவுஸை வந்து அக்யூரேட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.